புஷி ஆனந்த் சொல்லுகிறார். கொஞ்சம் கூட அறிவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத போன்றே பேசுகிறார். கொஞ்சம் கூட இயக்கம் நடத்துவதற்கான எந்த தகுதியும் இல்லாத புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை விடுகிறார். எல்லாம் முடிஞ்ச பிறகு இஸ்லாமியர்கள் சில பேர் வந்தாங்க, உள்ள உடல உண்மையான நோன்பாளிக்கு வந்தாங்க, தெருக்களில் அலைய விட்டார்கள், பசியோடு அலைந்தார்கள். அப்ப சில இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, விஜய் அனுப்பிய அந்த அழைப்பிதழை கிழிச்சு போட்டாங்க கோபத்தில். இது நடக்கும், இது யதார்த்தம். விஜய் அனுப்பிய அழைப்பிதழை கிழித்து போட்டதால் புஷி ஆனந்த் உளறுகிறார். யாரெல்லாம் எங்களுடைய அழைப்பிதழை கிழித்து போட்டார்களோ அவர்கள் உண்மையான முஸ்லீம் இல்லைங்கிறார். இது என்ன கொடுமை? அழைப்பதில் கௌரவப்படுத்த நாங்க முஸ்லீமா? புஷி ஆனந்த் இந்த அயோக்கியத்தனமான, அருவருப்பான, ஈனத்தனமான, கேவலமான, ஆக மட்டமான இந்த அறிக்கையை முஸ்லிம்கள் விஜயின் அழைப்பை கிழித்து போட்டதால் அவர்கள்லாம் உண்மையான முஸ்லீம் இல்லை என்று சொல்லி, நீ யாரு? உண்மையான முஸ்லீம் யாரு என்று எங்களுக்கு தெரியும். நீ எங்களை லெட்டரை கிழிச்சு போட்டவன்லாம் நல்ல முஸ்லீம் இல்லைன்னா நீ யாரு? நீ நல்லவனா? நீ விக்கிரவாண்டில் மாநாடு அந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் எங்களால் கேட்க முடியும். நீ இஸ்லாமியர்களை துப்பாக்கி முதல் இலியோ வரை இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டி இஸ்லாமியர்கள் மீது பாதுகாப்பு இல்லை, உயிர் பாதுகாப்பு இல்லை என்று இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட நீ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறலாம் என்பதற்காக இஃப்தார் நடத்தினால் நாங்கள் என்ன அதாவது கஞ்சிக்கும் வடைக்கும் பிரியாணிக்கும் அலையக்கூடிய நாய்களா என்று நாங்கள் விஜயை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் கேட்டுக்கொள்கிறது. ஏன் பாஜக கூட இஃப்தார் நிகழ்ச்சி நடத்த இப்படி கேவலம் அரங்கேறி இருக்கிறதா? யோசித்து பார்க்கணுமா இல்லையா? ஆனால் விஜய் நடத்திய விருந்தில் மிகப்பெரிய அற்பத்தனமும் அயோக்கியத்தனமும் மிகவும் கண்டிக்கத்தக்க கேவலங்களும் அசிங்கங்களும் அரங்கேறி இருக்கிறது. இது ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய மனதையும் குமுறலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மிகுந்த வருத்தத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். உண்மையான நோன்பு வைத்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் குடிகாரர்களையும் ரவுடிகளையும் உள்ளே அனுமதித்து உண்மையான நோன்பாளிகள் எல்லாம் தெருக்களில் நடமாட விட்டு நாயை விட கேவலமாக இஸ்லாமிய நோன்பாளிகள் நடத்தப்பட்டதை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது.